அன்பார்ந்த சகோதரர்களே, மத்திய கிழக்கை பற்றி நாம் தொடர்ந்து புத்தகங்கள் வாயிலாக நாம் உரையாடி கொண்டு வருகிறோம். மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகளை குறித்தும் அதனுடைய அடிப்படையான இருக்கக்கூடிய மார்க்க நம்பிக்கைகளை குறித்தும் உலகம் தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்கின்ற அடிப்படையில் மத்திய கிழக்கை நோக்கியான தங்களுடைய பார்வையினை, தன்னுடைய ஜாகியினை திருப்பிய வரலாற்றினை குறித்தும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய நூல் வஹாபியம். சீர்மை வெளியீட்டகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். வஹாபியம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்துகள் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இருக்கு. வஹாபியம் என்றால் இஸ்லாத்தினுடைய தீவிரமான மத போக்கை கொண்டவர்கள் அல்லது சாதாரணமான முஸ்லிம்களை விடவும் தீவிரமான நம்பிக்கைகளை கொண்டவர்கள் அப்படின்ற அடிப்படையான காரணிகளை கொண்டவர்கள் அல்லது அடிப்படை வாதிகள் என்ற பல பெயர்கள் என்ன செய்து இருக்குது. வஹாபியம் என்றால் என்ன அப்படின்றத என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். வஹாபியம் என்றால் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய சவுதியை சேர்ந்த ஒரு இஸ்லாத்திய தூய வழியில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கிளம்பிய ஒரு புரட்சி படையினுடைய ஒரு ஸ்தாபகர். இன்று சவுதியை ஆட்சி செய்யக்கூடிய சவுது பரம்பரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த புத்தகத்தில் என்ன செய்து பேசப்பட்டிருக்கிறது. அதே போல கிலாஃபத், உதுமானிய கிலாஃபத் உடைக்கப்படுவதற்கு வஹாபியமும் அதே போல சவுது ஃபேமிலியும் காரணமாக இருந்தார்களா அப்படின்றதை குறித்து என்ன செய்து இந்த புத்தகம் பேசுது. அவை இஸ்லாத்தினுடைய அடிப்படைவாதத்தையும் சலஃபி என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய தூய வடிவை பின்பற்றணும்னு சொல்லி அடிப்படையான கருத்துக்களில் கொண்டவர்களை இஸ்லாத்துக்கு வெளியானவர்களாக, இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்ற கருத்தியலை இந்த வஹாபியம் பார்க்கிறதா அப்படின்றது என்ன செய்ய வேண்டியிருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய காலகட்டத்துல இந்த இடத்துல இருக்கிறோம். அப்போ இந்த புத்தகம் வஹாபியம் என்ற புத்தகம் இதனுடைய காரணத்தை என்ன செய்து பேசுது. அப்போ சவுதியை அடிப்படையாக கொண்ட சவுது குடும்பமே மொத்த ஆட்சியையும் அபகரித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் அதற்கு இந்த வஹாபியம் சிந்தனை எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்தது, அவர்களை எதிர்த்து கருத்து பேசக்கூடிய நபர்களை எப்படி அடிப்படைவாதிகளாக இல்லாமல் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய நபர்களாக எப்படி அவர்கள் காட்சிப்படுத்தினார்கள் அப்படின்ற செய்தியை என்ன செய்து இந்த புத்தகம் பேசுது. அப்போ மத்திய கிழக்கினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மக்கா மதீனா இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மனங்கள் நோக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மனங்கள் அதை நோக்கி இருக்கக்கூடிய மக்கா மதீனாவை தங்களுடைய ஆள்கை கீழ் வைத்திருக்கக்கூடிய வஹாபியர்கள் குறித்தும்